இன்னைக்கு பட்ஜெட் டேவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பனிங்கே வந்து பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கிருந்து இமிடியேட்டாவே மேல போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அரௌண்ட் 11 ஓ கிளாக்லாமே மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பட்ஜெட் ஸ்டார்ட் ஆன உடனேவே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கீழே வர ஆரம்பிச்சாங்க. வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் பெருசாவே அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,300 அண்ட் 200 அதையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ரைட்டா 24,925 இதையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. 24,566 இந்த லோயஸ்ட் பாயிண்ட கொடுத்துட்டு இங்க இருந்து நல்ல ரெக்கவரியை கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே பெரிய லெவல்ல மேல போக முடியாம அங்கிருந்து திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் 24,760 இந்த ரேஞ்ச்ல வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,216 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கலாம் 25,156 இந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,925 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 2 அண்ட் 3 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். அண்ட் அதே மாதிரியே பிரேக் ஆன பிரைஸ் ஒரு ஸ்ட்ரைட் ஃபாலோ கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்திருக்கிறத பார்க்க முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, F&O ட்ரேடர்ல அந்த STT அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா கீழே போறதுக்காக தானா இல்ல இங்க இருந்து மேல வர்றதுக்கான எதுவும் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறத டீடைல்டா அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஓவராலா இதோட பிரைஸ் கீழே போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இது லெவல்ஸை பொறுத்து மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதனால கீழே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். அதாவது 24,565 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும் இருக்கும். பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ஆனா இந்த இடத்துல வி ஷேப் ரெக்கவரி சின்னதா கொடுத்துருக்கிறதுனால இந்த லெவல, அதாவது இந்த ரீசெண்ட் லோ இருக்கு இல்லையா, அது 24,578 பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டினும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் மட்டும் தான் நமக்கு கன்க்ளூஷனா இருக்கு போகுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,330 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது நாளையோட வியூல இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கும். அண்ட் அப் டு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 23,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இதெல்லாம் பெரிய ஜோன். இது நடக்கிறதுக்குலாம் டைம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டா 24,330 அண்ட் இதுவே கொஞ்சம் பெரிய லெவல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமீடியட்டா இந்த லோவை சப்போர்ட்டா எடுத்துக்கும். அதாவது 24,574 இந்த ஸ்லோவை வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நாளையோட பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதாவது 24,777 பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல புல்ஸ், அதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஏரியா, இதை அவாய்ட் பண்றது நல்லது. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,272 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். பட் ஸ்டில் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். இதையும் நம்ம ஜென்ரலா அவாய்ட் பண்ணுவோம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 4 வரைக்கும் போகும். அண்ட் இந்த ஜோனுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். இந்த இடத்துலயும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சப்ளை ஜோன் 4 பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. 25,450க்கு மேல மட்டும்தான் கொஞ்சம் மேல போகும் அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம். இந்த ஜோன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வேணா கீழே வரலாம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன் போயிட்டு தான் கீழே வரணும்னு இல்ல, பாதியிலே வரும். பட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இந்த ஜோன் போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மெஜாரிட்டி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலுமே இங்க இருந்தே டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போகலாம். அல்லது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போகும். அது சப்ளை ஜோன் 2 வரைக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 4 வரைக்கும் போகுன்றது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. இமீடியட்டாவே மேல போக ஆரம்பிச்ச பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 11 to 11:30 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல நின்றுருந்ததை பார்க்க முடிஞ்சது. 50 மாதிரியே பட்ஜெட் செஷன் ஆரம்பிச்ச உடனே பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்த பிரைஸ் அங்கிருந்து கீழே இறங்கி
அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,484 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்திருந்தாங்க. அப் டு 81,800 வரை வந்துட்டு அங்கிருந்து திரும்பவும் கீழே வந்து ஒரு 12:30 கிட்ட போன லோ கிட்டே போய் மார்க்கெட் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அரௌண்ட் 80,500ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்துல இமிடியேட்டா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 81,700 வந்து ரீச் பண்ணும். அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல இமிடியேட்டா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 81,425 இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கறது எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணா ஸ்ட்ராங்கா கீழே போகும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதை பொறுத்தவரை டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறதும், அப் டு இந்த டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி கீழே வந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. பர்ஃபெக்டான ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். அண்ட் இது டிமாண்ட் ஜோன் 3யும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிருக்காங்க. இதோட பிரைஸ் ஃபர்தரா கீழே போகுதா அல்லது இந்த இடத்துல இருந்து ஏதாவது மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். சென்செக்ஸோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து பிரைஸ் கீழே தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 79,800 நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டுவர்ட்ஸ் டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 77,930 இந்த ரேஞ்சுக்கு போகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். பட் இது நடக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய டைம் எடுக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதுல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. அதுக்குள்ளாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்டால எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இமீடியட்டா மேல போற பட்சத்துல இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்க மாட்டோம். இது ஒரு ரிஸ்கான ஏரியா. டோட்டலா இதை அவாய்ட் பண்ண வேண்டிய இடமாவும் இருக்கு. சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 81,124 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 82,178 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பட் இருந்தாலுமே இது ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 82,725 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவரை புல்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் சப்ளை ஜோன் 3 பிரேக் பண்ணா மட்டும்தான் புல்ஸ் டேக்கிங் த கண்ட்ரோல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அதுவரை மேல போறது எல்லாமே ஒரு கரெக்ஷன், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இவ்வளவு தூரம் கீழே வந்ததுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.